ఇవి అవి తీసుకున్న ఎలాస్టిక్ తీసుకున్నా కూడా అవి పక్కన జోలో పెట్టుకొని నాతో 4-5 కొన్నారు பாருங்க அந்த போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா தான் ஆடி ஜெயிச்சு ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பவுலிங்கில் ஃபுல்லாக விக்கெட் எடுத்ததில் ஜெயிச்சிருவாங்கன்னு ஜாலியாக இருந்துச்சு. எடுத்தோடனே தோற்றுருவாங்க நினச்சோம். இது ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க ஈஸியாக சேஸ் பண்ணி நினச்சி. ஆனால் பவுலிங் சூப்பராக போட்டாங்க. யார் நல்லா நல்லா போட்டாரு. அவங்க பேட்டிங் ஒழுங்காக பண்ணல கேகேஆர். அப்படியே சிங்கிளாக இந்த வாட்டி ஏன்னா கேகேஆர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமு. ஏன் இந்த மாதிரி மேட்ச் இருக்குது? எப்படி அது என்ன கொண்டு வரணும் அவனுங்க? இல்லை என்னன்னு தெரியல. பேட்டிங் தான் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. பேட்டிங் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க கேகேஆர். சென்னை நல்லா போலிங் போட்டாங்க. போலிங் நல்லா ஓட்டம் 100 எல்லாமே நல்லா போட்டாங்க. நம்ம சென்னை ராக்கிங் சூப்பராக இருந்துச்சு மேட்ச். பயங்கரமாக போட்டார். வேறு யார் ப்ரோ? அப்புறம் இவர் அக்கிலோசனும் செம்மையாக போட்டார். ஜேமி ஓட்டன் ஓகே. ஆனால் மேட்சில் ஸ்டார்டிங்கில் தடுமாறினா பேட்டிங்கில் இல்லை பேட்டிங் ஓகே தான். ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட் போனாலும் ரன் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 80 ரன்ஸ் ப்ளஸ் தான். அதனால் நல்ல 3 மேட்சுக்கு வந்து 2 மேட்ச் வெற்றி கொடுத்துருக்கு. பிரபு சொல்ல அவ்வளோதான். பிரபு சொல்ல அவ்வளோதான். இதுக்கப்புறம் எந்த டீம் வேணா வர சொல்லுங்க, அடிப்போம். எந்த டீம் வேணா கண்டிப்பாக போய்டும். கட்டாயம் 100%. தோனி மேட்ச் இல்லையா? அதை பற்றி என்ன ப்ரோ? தோனி எல்லாமே நல்லா தான் ப்ரோ வர்றாங்க. அவர் வந்தால் ஒரு கேப்டன்சி அந்த அப்புறம் என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ப்ரோ. மேட்ச் வேறு லெவல் ப்ரோ மேட்ச். இன்னொரு மேட்ச் ஆர்சிபியோட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சீசன் போட்டு வளர்த்துருக்கலாம்.